أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله இதை முதலில் ஒரு எழுத்தை நாம் ஆதாரமாக கொண்டு இந்த உயிர்குறியீடுகள் எவ்வாறு சத்தத்தை எழுப்புகின்றன என்பதை நாம் பார்க்க போகிறோம். ரா கவனியுங்கள். ரா இதன் மேல் ஜபர் போடப்படும் பொழுது ரா கடா ஜபர் போடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இன்னொன்றையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். ர உடைய நெடில் வடிவம் தான் ரா. ர ரா ர ரா ர ரா அதற்கு ஒரு சமக்குறி இடப்பட்டு ஈக்குவல் டு ராவின் பக்கத்தில் ஒரு அலிஃப் போடப்பட்டிருக்கிறது பாருங்கள். இதையும் நீங்கள் ரா என்றுதான் படிக்க வேண்டும். நெடில இரண்டு வகையிலே செய்யலாம். ஒன்று, எழுத்தின் மேலே ராவின் மேலே ஒரு கடாதவரை நீங்கள் போடுவதன் மூலம் ரா என்று ஆகிவிடும். அல்லது ராவிற்கு பக்கத்திலே அலிஃப் எழுதி ஜபரை நீங்கள் அதன் மேலே போடும் பொழுது ரா என்று அதை நீங்கள் படிக்கலாம். இரண்டு வகையிலும் ஒரே உச்சரிப்பு தான். ர ரா ர ரா. அடுத்ததாக கவனியுங்கள். ஒரு மத்து ஒன்று போடப்பட்டிருக்கிறது. ரா 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 ர ரா ரா ர ரா ரா ர ரா 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 ரா. ஆக ர ரா நெடில். அதை விட கொஞ்சம் இழுத்தீர்கள் என்றால் இந்த மத்து இருந்தால் இழுக்க வேண்டும். ரா. அடுத்ததாக கவனியுங்கள். ரி 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 ரி. இதை இன்னும் கொஞ்சம் இழுத்தால் ரி 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 ரி. ஆக ராவின் கீழே கடிசேர் போடப்பட்டாலோ அல்லது ராவிற்கு பக்கத்தில் யா, ராவின் கீழே ஜேர் போடப்பட்டு யாவோடு இருக்கும் பொழுதோ இதை நீங்கள் நெடிலாக, இகரத்தினுடைய நெடிலாக படிக்க வேண்டும். ரீ என்று படிக்க வேண்டும். அதிலே மத்து போடப்பட்டால் ரீ என்று எடுக்க வேண்டும். ரீ 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 ரு. அடுத்தது பேஷ் தம்மா. ரு 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 ரு. இந்த பேஷ் போட்டாலே இதை ரு என்று படிக்க வேண்டும். ரு ரு ரு. உல்டா பேஷ் போடப்பட்டிருக்கிறது கவனியுங்கள். பேஷ் தலைகீழாக போடப்பட்டால் ரு 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 ரு
ரு ரு ரு ரு ரு ரு. அடுத்ததாக ரு 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 ஏனென்றால் மத்து போடப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், ரு அதனுடைய நெடி வடிவம் உல்டா பேஸ் போடும்போது ரு என்று ஆகிவிடுகிறது. அதற்கு சமமாக ரா பக்கத்திலே வாவ் போட்டு பேஸ் போடப்பட்டிருந்தாலும் அதை நாம் ரு என்றுதான் படிப்போம். ஆக இது ரு, இது ரு 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 ரு. இதிலும் மத்து போடப்பட்டால் ரு ரு ரு. அடுத்ததை கவனிங்கள், ராவின் மேல் ஜபர் இருக்கிறது, யாவின் மேல் சுக்குன் இருக்கிறது. ரை 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 ரை. ரவ் ரவ் ரவ். ராவின் மேல் ஜபர் இருக்கிறது, வாவின் மேல் சுக்கூன் இருக்கிறது. ரவ் ரவ் ரவ். ரை ரை ரவ் ரை ரவ் ரை ரவ். அடுத்ததை கவனியுங்கள், அலிஃபின் மேல் ஜபர் இருக்கிறது அ, பிறகு ராவின் மேல் சுக்கூன் அர் 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 அர். அடுத்ததாக கவனியுங்கள், ராவின் மேல் ஷத்து இருக்கிறது, அதன் மேல் ஜபர் இருக்கிறது, ஃபதஹா இருக்கிறது. அர்ர 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 அர்ர. இர்ரி இர்ரி. ராவின் கீழே ஜேர் இருக்கிறது, ஷத்து குறியீடு இருப்பதால் ரா இரட்டிப்பாக சொல்லப்படுகிறது. இர்ரி இர்ரி இர்ரி. உர்ரு உர்ரு உர்ரு. ராவின் மேல் பேஷ் சப்தம் இருக்கிறது, எனவே அதை இரட்டிப்பாக ராவை இரட்டிப்பாக்கி பேஷோடு படிக்க வேண்டும், தம்மாவோடு படிக்க வேண்டும். உர்ரு உர்ரு உர்ரு. ரன். கவனியுங்கள், ராவின் மேல் தோ ஜபர் இருக்கிறது, இந்த அலிஃப் எழுதப்படும் ஆனால் படிக்கப்படாது. ரன் 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 ரன். ரின் 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 ரின். ருன் ருன். ராவின் மேலே தோ பேஷ் இருக்கிறது, தோ பேஷை இப்படியும் எழுதலாம், அல்லது ஒரு பேஷுக்கு மேல் இன்னொரு பேஷ், ஒரு தம்மாவுக்கு மேல் இன்னொரு தம்மாவும் எழுதலாம். ருன் ருன் ருன். ரன் ரென் ருன் ரன் ரென் ருன் ரன் ரென் ருன். ஆக இதை நாம் மீண்டும் முதலிலிருந்து பார்ப்போம். ஆக இது ஒரு உதாரணத்திற்கு ரா எடுக்கப்பட்டிருக்கிறது. ரா 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 ரி 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 ரு 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 ரை ரவ் அர் அர்ர இர்ரி உர்ரு ரன் ரின் ருன் ருன் ரின் ரன் உர்ரு இர்ரி அர்ர அர் ரவ் ரை ரு
ரி ரி ரா ரா ர ர ரா ரா ரி 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 ரு 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 ரை ரௌ அர் அர் இர்ரி உர்ரு ரன் ரின் ருன் ருன் ரின் ரன் உர்ரு இர்ரி அர் அர் ரௌ ரை ரு 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 ரி 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 ரா ரா ரா. மீண்டும் இதை ஒரு முறை சொல்லுகிறேன். இதை நீங்கள் பலமுறை 10 முறை 100 முறை நீங்கள் சொல்லி பார்க்க வேண்டும். இதை சொல்லுவதன் மூலமாக உயிர்க்குறியீடுகள் உங்கள் மனத்திலே பதிந்துவிடும். சொல்லுங்கள். ரா 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 ர ரா ரா ரி 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 ரு 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 ரை ரௌ அர் ரை ரௌ அர் ரை ரௌ அர் அர் இர்ரி உர்ரு அர் இர்ரி உர்ரு ரன் ரின் ருன் ரன் ரின் ருன் ரன் ரின் ருன் ரன் ரின் ருன். இதை மீண்டும் 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 நீங்கள் சொல்லி சொல்லி பார்ப்பதன் மூலமாக உயிர்க்குறியீடுகள் உங்களுடைய மனத்திலே தெளிவாக பதிந்துவிடும்.